ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஸ்ரீ குருப்யோ நம. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவృక్షாய நமதாம் காமதேனுவே. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகும்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதகம் பிரபு. எனதர்ம குருநாதர் திருமுகப்புத்துடைய மூர்த்தியை அவர்களை வணங்கி நம்ம அந்த அதிக மாதம் அதை தொடர்ந்து சில ஹோமங்களை பற்றிய விவரங்களை பார்த்துட்டு வரோம். இது பொதுவான விஷயமாகவும் எடுத்துக்குங்க. இதை நம்ம வரக்கூடிய 24, 25, 26 கோயம்புத்தூரில் நடத்துகிறோம். கர்ம வினைகளை நீக்கக்கூடிய பவமான ஹோமம் அப்படின்னு ஒரு ஹோமம் நடக்குது. நம்ம எல்லா தடைகளுக்கும் காரணம் அப்படின்னா கர்மா, என்ன கர்மமோ இல்லை என்ன கரகமோ அப்படின்னு சொல்லுவோம். விநாயகர் வழிபாடு எல்லாமே பண்ணினாலும் இந்த கர்ம தாக்கத்தை குறைப்பதற்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய பவமான சூக்தம், பஞ்சசூக்த பவமானம்னு சொல்லுவாங்க. அந்த பவமான சூக்தம், அந்த பவமான ஹோமம் பவமானம் அப்படின்னா தூய்மைப்படுத்துதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த பவமானர் அப்படிங்கிறது ஆஞ்சநேயரை கொடுக்கக்கூடியது. ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹோமமாக இது எடுத்துக்கப்படுகிறது. முக்கியமாக பித்ருதோஷம், கிரகண தோஷம், அதே மாதிரி மனம் சார்ந்த பேதலிப்பு, மனம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள், பிறவிக்கடன் அப்படிங்கிற பிறவிக்கடனை தீர்க்கக்கூடியது. அப்போ பிறவிக்கடன்கிறது கர்மா. அப்போ அந்த தடைகள் ஏற்படுது கர்ம வினையினாலுங்கிற அந்த தடைகளை நீக்குவதற்கு என்னென்னமோ கல்யாணத்துக்கு அத்தனை முயற்சி பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது, குழந்தை பாக்கியம் நடக்க மாட்டேங்குதுங்கிறப்ப இந்த பவமான ஹோமத்தை செய்யும் பொழுது அல்லது இதில் கலந்து கொள்ளும் பொழுது அந்த தடைகள் நீங்குவதை கண்டிப்பாக நம்ம கவனிக்க முடியும். மன அமைதியை கொடுக்கக்கூடியது, மனசாந்தி, மன அமைதியை கொடுக்கக்கூடியது இந்த பவமான ஹோமம். இதில் ஹனுமன், அப்புறம் யார், விஷ்ணு, பகவான் விஷ்ணு, அக்னி, சோமன்கிற சந்திரன், சரஸ்வதி. அப்போ வித்யை, மன அமைதி, பாபங்கள் எரிவதுங்கிறது அக்னி, நீங்கள் நன்றாக காக்கப்படுவீர்கள்ங்கிறதுக்கு விஷ்ணு, ஆஞ்சநேயர் எல்லா சர்வ ரக்ஷையாக இருக்கக்கூடிய. பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேண திருஷ்யத்தே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முன்ஜென்மத்தில், இது ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. தஷாந்திர் ஔஷதைர் தானைர் ஜபஹோம சுரார்ச்சனை. பூர்வஜன்ம கிருத்தம் பாபம், நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணினோமோ அது நமக்கு இப்போ வியாதி ரூபேன, வியாதி மூலியமா வெளிப்படுது. தற்சாந்திர், அதுக்குண்டான சாந்தியாக எதெல்லாம் பரிகாரமா இருக்குன்னா ஔஷதைர் தானைர் ஜபஹோமை, மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் ஜோதிடர்களே நல்ல மருத்துவர்களாகவும் இருந்திருக்காங்க. நல்ல கல் பரிசோதனை பண்ணி இந்த கல் போட்டுக்கோங்க, இந்த வியாதி நீங்கும், இந்த மருந்து எடுத்துக்கோங்க, இது நீங்கும்னு சொன்னதெல்லாம் உண்டு. அப்போ ஒரு ஜோதிடரே மருத்துவர், ஜோதிடர் எல்லாமே பார்த்துட்டு இருந்தார். அப்போது தானம், என்ன தானம் கொடுத்தா எனக்கு இந்த பரிகாரம் ஆகும், என்ன ஜபம், என்ன ஹோமங்கள் எல்லாம் பண்ணணும், எந்த சுரார்ச்சனைனா எந்த தெய்வத்தை வழிபடுதல் அப்படின்னு. 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் இதுதான் நமக்கு நோயை குறிக்கக்கூடிய இடம். 12ஆம் பாவம் 6, 8, 12. இந்த 6, 8, 12க்குரியவர்கள் பாதகம் ஸ்தானம் அடைந்தாலோ அதன் மூலம் ஏற்படும் உடல் உபாதைகள்னு ஒரு கணக்கீடுகள். முன்ஜென்ம வினையின் தாக்கம், பரம்பரையா சில வியாதிகள் சிலருக்கு வரும். அப்போ இதையெல்லாம் நம்ம நம்மளை தற்காத்துக்குள்ள ஏதாவது ஒரு பரிகாரம், சாந்தி செய்ய முடியுமான்னா எந்த சாந்தி கர்மம், எந்த பரிகாரம் செய்வதற்கு முன்னாடியும் பவமான ஹோமம் பண்ணி அந்த சாந்தியை செய்யும் பொழுது அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு யாகம் இந்த பவமான யாகம். சரிங்களா? நம்ம எப்படி மருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஆயுர்வேதத்தெல்லாம் வயிறு சுத்தி பண்ணுவாங்க. அதை ஒரு மருந்து கொடுத்து இனிமா கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி சுத்தப்படுத்தப்பட்டு நம்ம உடல் தூய்மை, மனை தூய்மை அடைந்த பிறகு, கர்மவினுடைய தாக்கத்தை குறைத்து கொண்ட பிறகு என்ன பிரார்த்தனைக்கு ஹோமம் பண்ணுறோமோ அது பண்ணுறப்ப அது சக்ஸஸ் ஆகுங்களா? அப்படி இந்த பவமான ஹோமத்தை செய்து அதனுடன் சேர்த்து எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் போய் கேட்டோம்னா 5 பேர் இருக்காங்கன்னா அதில் 4 பேருக்கு சுகர் இருக்குன்றான், டயபெட்டிஸ். 12%, 120 கோடி மக்களில் 12% பேருக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நோய் அல்ல, ஒரு குறைபாடு தானே. இது ஒரு குறைபாடு. இன்சுலின் சுரப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லும். ஸோ 6ஆம் இடம், 5ஆம் இடம், 2ஆம் இடம் உணவு கட்டுப்பாடு வேணும். 4ஆம் இடம் ரொம்ப சுகமாகவே உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா சுகர் வரும். 6ஆம் இடம் நோய் சொல்லும். 5ஆம் இடம் நோய் நிவர்த்தியை சொல்லும்.
அதே போல் லக்னமே பாதிப்படைஞ்சிடுத்துனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும். அதே போல் குரு வந்து இனிப்பை சொல்வார், சுக்கிரனும் இனிப்பை சொல்வார். இந்த குரு சுக்கிரன் பலவீனமானாலும் இந்த மதுமேகம் அப்படிங்கிற இந்த சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மதுமேகம்னா சர்க்கரை நோய். ஹர என்றால் நிவர்த்திக்கக்கூடிய. சர்க்கரை நோய்க்கு மருத்துவ ரீதியான சரியான நம்மளுடைய மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு அந்த சிகிச்சையுடன் சேர்ந்து இந்த யாகத்தில் பங்கு கொள்வதனால அந்த நோயினுடைய தன்மை குறையும். ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தல்ங்கிறது இருக்கும். அது மாத்திரமல்ல, சுகர் வந்துருச்சுன்னா சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகளும் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சிறுநீர் சம்பந்தப்பட்ட மூத்திர ரோகம்னு சொல்லக்கூடியதுக்கும் சேர்த்து பிரமேக ஹர ஹோமம் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம வந்து செய்கிறோம். ஸோ இதுவும் கூட 25ஆம் தேதி, மே மாதம் 25ஆம் தேதி பவமான ஹோமம் மற்றும் மதுமேக ஹர ஹோமம் அப்படிங்கிறது நடக்குது. இது ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு. மதுமேக ஹர ஹோமம்ங்கிறது அதிகமாக எங்கேயும் நடந்ததில்லை. ஸோ இதை நம்ம பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதில் கலந்துக்கிட்டு இதில் என்ன பண்ணுறோம், தன்வந்திரி, சூரிய பகவான், குரு சுக்ரன், அப்புறம் இதற்காகவே விதிக்கப்பட்ட சில மந்திரங்களை ஜெபம் பண்ணி ஹோமம் பண்ணுறோம். நாவல் கொட்டை, ஆவாரம்பூ, சிறுகுறிஞ்சான், வெந்தயம் மற்றும் மரமஞ்சள் போன்ற மூலிகைகளை எல்லாம் கொண்டு இந்த ஹோமம் செய்யப்படுகிறது. என்னைக்கு 25ஆம் தேதி. 26ஆம் தேதி குரு பயிற்சியை முன்னிட்டு விசேஷமான நவக்கிரக யாகமும், புத்திர பாக்கியம்னாவே குருனாவே புத்திர காரகம்னு சொல்கிறோம். அப்போ புத்திர பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டி சந்தான கோபால கிருஷ்ண ஹோமத்தையும் இந்த ஒரு காலத்தில் செய்கிறோம். ஸோ மே மாதம் 24, 25, 26 கோவை அட்சயலக்ன பத்ததி ஜோதிட குரு சங்கல்பா ஜோதிட மையத்தின் சார்பில் கோவை ராகவேந்திர சுவாமி கோயில், சலன்வீத ராகவேந்திர சுவாமி கோயில் அருகில் உள்ள வெங்கட்ரமண மடம், இங்கே இந்த யாகங்கள் எல்லாம் ஏற்பாடாயிருக்கு. இதுக்கு சிறு ஒரு கட்டணமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த அதிக மாதத்தில் கண்டிப்பாக எல்லாரும் கட்டாயமாக அவசியமாக இந்த யாகங்களில் கலந்து கொண்டு இறைவனுடைய அருள், அதிக புருஷோத்தம மாதம்னு சொல்கிறோம், அந்த புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை பெற்றுய உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.